இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் 20 கோடிக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வர்றாங்க. இதுவே இன்றிலிருந்து 1000 வருடங்களுக்கு முன்னால் போய் பார்த்தால் இந்தியா முழுவதுமே சைவ வைணவ மதங்கள் தான் இருந்தது. இந்தியா முழுவதும் சிவ வழிபாடும் விஷ்ணு வழிபாடு மட்டும் தான் இருந்தது. இப்படி இருந்த இந்தியாவில் இஸ்லாம் மதம் என்பது எப்படி நுழைந்தது? வெளிநாடுகளில் இருந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எப்படி இந்தியாவிற்குள் நுழைந்து இங்கு அவங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தினாங்க, அதன் பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு மிக பெரும் தொடர். இந்த தொடர்ல இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, இங்கு எப்படி அவர்கள் நிலைத்து நின்று ஆட்சி புரிந்தார்கள், அதன் பிறகு எப்படி அவர்கள் வீழ்ச்சியடைந்தார்கள் என்பதை பற்றி நம்ம இந்த தொடர்ல பார்க்கலாம். இந்த தொடரின் முதல் பதிவாக இந்தியாவிற்குள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் இஸ்லாமிய மதத்தை வாளோடு வந்த மதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதற்கேற்ற மாதிரி தான் வரலாற்று காலகட்டத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வெளியிலிருந்து இருந்து இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்தாங்க. இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்பது பல வெளிநாட்டு அரசர்களுக்கு ஒரு மிக பெரும் கனவாக இருந்தது. காரணம், இந்தியாவில் அவ்வளவு வளங்கள் குட்டி கிடந்தன. அலெக்சாண்டர் முதல் பல மன்னர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்திருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ள அவ்வளவு எளிதாக யாராலையும் வர முடியல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய மேற்கு பக்கத்துல மிக பெரும் நதியான சிந்து நதியும், இந்தியாவினுடைய வடக்கு பக்கத்துல உலகின் மிக பெரும் மலைத்தொடரான இமயமலை தொடரும் இருக்கின்றன. இந்த இரண்டு இயற்கை அரண்களை தாண்டி எந்த ஒரு அரசனாலையுமே இந்தியாவுக்குள்ள வர முடியல. இந்த இயற்கை அரண்களையும் தாண்டி அவர்கள் இந்தியாவுக்குள்ள வந்தா இந்திய எல்லைப்பகுதியில் இருந்த நம்முடைய இந்திய மன்னர்களே அவங்கள விரட்டி அடிச்சிருவாங்க. இப்படி இருந்தும் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எப்படி வெற்றிகரமாக இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள்? காலம் கிபி 11ஆம் நூற்றாண்டு. ஆப்கானிஸ்தான் பகுதியை முகமது கஜ்னி எனப்படும் ஒருவன் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தான். இவனை பற்றி நம்ம அனைவருமே படிச்சிருப்போம். வரலாற்றுல 17 முறை இந்தியாவிற்குள் நுழைந்து இந்தியாவை கொள்ளையடித்து சென்றவன் தான் முகமது கஜ்னி. முகமது கஜ்னி 17 முறை இந்தியாவிற்குள் படையெடுத்து வந்தான். கஜ்னியினுடைய நோக்கம் என்பது இந்தியாவை ஆட்சி பண்ணணும் என்பது கிடையாது. அவனுடைய ஒரே நோக்கம் இந்தியாவில் இருந்த செல்வங்களை கொள்ளையடித்து விட்டு போகணும். இதனாலதான் 17 முறையுமே இந்தியாவுக்குள்ள வந்து இங்க இருந்த கோவில்கள் இருந்த செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போனா. இந்த கஜ்னி முகமதுக்கு பிறகு இந்தியாவிற்குள் வெற்றிகரமாக படையெடுத்து வந்த மற்றும் ஒரு வெளிநாட்டவர்னா அது முகமது கோரி. இந்த முகமது கோரி ஆப்கானிஸ்தானில் இருந்த கோரி அரச மரபை சார்ந்தவர். இவர் கிபி 1175 வட இந்தியாவின் எல்லை பகுதியில் எந்த ஒரு பலமான அரசும் இல்லாத சமயத்துல சிந்து நதியை கடந்து இந்தியாவுக்குள்ள நுழைறாரு. சிந்து நதியை கடந்து கோமால் கணவாய் வழியாக உள்ளே வந்து முல்தான் பகுதியை கைப்பற்றுகிறார். பிறகு அங்கிருந்து குஜராத்துக்குள்ள வராரு. குஜராத்தில் இருந்து ஆரவலி மலைத்தொடர் பகுதிக்கும் வராரு. அந்த பகுதியில் அன்றைய காலகட்டத்துல முலாராஜா சோலாங்கியின் ராஜபுத்திர படை கோரியின் படையை நேருக்கு நேரம் எதிர்கொள்றாங்க. முகமது கோரிக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் அந்த பகுதியில மிக பெரும் போர் நடக்கின்றது. நடந்த அந்த போர்ல ராஜபுத்திரர்கள் வெற்றி அடைகிறார்கள். இதன் பிறகு கோரி வந்த வழியாகவே மீண்டும் ஆப்கானிஸ்தான் நோக்கி போயிடுறாரு. அடுத்த முறை இந்தியாவிற்குள்ள வேறு வழியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கான மாற்றுப்பாதையை தேர்றாரு. இந்த காலகட்டத்தில் டெல்லி பகுதியை ஆட்சி பண்ண ஒரு இந்து மன்னர் தான் பிருத்திவிராஜ் சவுகான். இவர் ஒரு ராஜபுத்திர பரம்பரையை சார்ந்தவர். இவரை பற்றி சொல்லணும்னா இவருடைய காதல் கதை என்பது மிகவும் பிரபலமான ஒரு கதை. கன்னோசி நாட்டு மன்னன் ஜெயசந்திரனுடைய மகளான சம்யுக்தாவை இவர் காதலிப்பாரு. ஆனால் அவளுடைய சுயவரம்பு நிகழ்ச்சிக்கு கன்னோசி மன்னன் ஜெயசந்திரன் பிருத்திவிராஜுக்கு அழைப்பு விடுக்காமல் போயிடுவாரு. இதனால பிருத்திவிராஜ் சவுகான் கன்னோசி நாட்டுக்குள்ள புகுந்து இளவரசியான சம்யுக்தாவை தூக்கிட்டு போயிட்டு காதல் திருமணம் பண்ணிடுவாரு. இதனால பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் கன்னோசி நாட்டு மன்னனான ஜெயசந்திரனுக்கும் இடையே பகை என்பது மூண்டிருந்தது. இதன் பிறகு 1191ஆம் ஆண்டு முகமது கோரி இரண்டாவது முறையாக இந்தியாவிற்குள் படையெடுத்து வர்றான். அந்த சமயத்துல டெல்லி பகுதியை பிருத்திவிராஜ் சவுகான் ஆட்சி பண்ணி வராரு. இவரு முகமது கோரியை எப்படியாச்சும் தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருந்த குறுநில மன்னர்களை ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு மிக பெரும் ராஜபுத்திர படையுமே உருவாக்குறாரு. 1191ஆம் ஆண்டு டெல்லிக்கு அருகே இருந்த தரைன் என்னும் இடத்துல முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் இடையே மிக பெரும் போர் நடந்தது. நடந்த அந்த போர்ல பிருத்திவிராஜ் சவுகானினுடைய ராஜபுத்திர படை மீண்டும் முகமது கோரியின் படையை தோற்கடித்து மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள விரட்டடிக்கிறாங்க. இதன் பிறகு சில மாதங்களிலேயே முகமது கோரி தன்னுடைய படையை வலிமைப்படுத்திக் கொள்கின்றான். துருக்கியிலிருந்து குதிரையிலிருந்தே வெளியேறியக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட வீரர்களை தன்னுடைய படையில் இணைத்துக் கொண்டு மீண்டும் இந்தியாவிற்குள் படையெடுத்து வர்றான். இந்த சமயத்துல பல ராஜபுத்திர குறுநில மன்னர்கள் பிருத்திவிராஜுக்கு உதவி பண்ண மறுத்துறாங்க. இருந்தாலுமே பிருத்திவிராஜ் சவுகான் முகமது கோரியை மீண்டும் தரைன் எனப்படும் அந்த இடத்துல நேருக்கு நேரம் சந்திக்கிறாரு. முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் இடையே போரானது நடக்கின்றது. நடந்த அந்த போர்ல முகமது கோரி வெற்றி அடைஞ்சிடறான். அந்த போர்க்களத்திலேயே முகமது கோரி பிருத்திவிராஜ் சவுகானுடைய தலையை வெட்டி கொண்டுறான்.
ராஜபுத்திர படையை வீழ்த்திவிட்டு முகமது கோரியின் படை நேரடியாக டெல்லிக்குள் நுழைகின்றது. டெல்லியில் இருந்த பிருத்திவிராஜின் அரண்மனைக்குள்ள முகமது கோரி போறான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மிக பெரும் அதிர்ச்சி. பிருத்விராஜ் சவுகானினுடைய காதல் மனைவியான சம்யுக்தாவும் அவருடன் சேர்ந்து நூற்றுக்கணக்கான ராஜபுத்திர பெண்களும் ஒரே நேரத்தில் உடன்கட்டை ஏறி அந்த இடத்திலேயே அனைவரும் இறந்து போயிடுறாங்க. இதன் பிறகு முகமது கோரி டெல்லியில் இருந்து கன்னோசி நாட்டின் மீது படையெடுத்து போறான். பிருத்திவிராஜ் சவுகானினுடைய மாமனாராகிய ஜெயசந்திரனையும் போர்க்களத்தில் கொண்டு அந்த கன்னோசி நாட்டையும் கைப்பற்றிடுறான். இதன் பிறகு முகமது கோரி டெல்லியை சுற்றி இருந்த குஜராத், பீகார், வங்காள பகுதிகள் மீதும் படையெடுத்து அந்த பகுதிகளையுமே தன்னுடைய கோரி சாம்ராஜ்யத்தின் கீழ் இணைத்துக் கொள்றான். முகமது கோரி இந்தியாவிற்குள் படையெடுத்து வந்த சமயத்துல அவனிடம் மிக முக்கியமான ஒரு தளபதி ஒருத்தன் இருந்தான். அவனுடைய பெயர் குத்புதீன் ஐபக். இவனை தன்னுடைய பிரதிநிதியாக டெல்லியில விட்டுட்டு மீண்டும் ஆப்கானிஸ்தான் திரும்புறான். இதன் பிறகு மார்ச் 15, 1206 முகமது கோரி சிந்து கரைக்கு அருகே மர்மமான முறையில் படுகொலை செய்யப்படுகின்றான். முகமது கோரி இறந்தவுடனே டெல்லியின் முகமது கோரியின் பிரதிநிதியாக இருந்த குத்புதீன் ஐபக் தன்னை சுதந்திர ஆட்சியாளராக அறிவித்துக் கொண்டான். அதன் பிறகுதான் டெல்லி சுல்தானகம் என்பதும் இந்தியாவில் உருவாகின்றது. 1206 குத்புதீன் ஐபக் இந்தியாவில் டெல்லி சுல்தானத்தை உருவாக்குறாரு. அதன் பிறகு 300 ஆண்டுகள் இவங்க பெரும்பான்மையான பகுதியை ஆட்சி பண்றாங்க. குத்புதீன் ஐபக் இந்தியாவின் சுல்தானாக பதவியேற்றுக் கொண்ட பிறகு இந்தியாவில் இஸ்லாமிய மதத்தை பரப்பணும் அப்படின்ட்டு பல போர்களை பண்றான். இந்தியாவில் இருந்த பல கோவில்கள் சுல்தானின் படைகளால் சூறையாடப்பட்டது. ஒரு பக்கம் கோவில்கள் சூறையாடப்பட்டாலும் மறுபக்கத்துல கோவில்கள்ல இருந்த முக்கியமான தூண்களை எடுத்து கொண்டு போயிட்டு மசூதிகளை கட்ட ஆரம்பிச்சான். அதே சமயத்துல இவனுடைய ஆட்சியில தான் குதுப் மினார் என்பதும் கட்டப்பட்டது. அந்த குதுப் மினார்லயுமே பாத்தீங்கன்னா பல இந்து கோவில் கலை ஓவியங்களும் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல இந்து கோவில்களை சூறையாடி அங்கிருந்து நிறைய பொருட்களை எடுத்துட்டு போயிட்டு தான் இந்த குதுப் மினாரையுமே கட்டினாங்க. இதன் பிறகு அடுத்தடுத்து பல இஸ்லாமிய சுல்தான் மன்னர்கள் டெல்லியை தலைநகராக கொண்டு வட இந்திய பகுதியை அடுத்ததாக 300 ஆண்டுகள் ஆட்சி பண்ணி வராங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்தியா முழுவதுமே பல கொடுமைகள் என்பது நடந்தது. அதுல பல கொடுமைகள் நம்முடைய தமிழ்நாட்டிலுமே நடந்தது. சுல்தான் படை நம்முடைய தமிழ்நாட்டையும் விட்டு வைக்கவில்லை. தமிழ்நாட்டுக்குள்ள படையெடுத்து மதுரையுமே சூறையாடினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, மறுபுறத்துல தைமூர் என்கின்ற ஒரு மிகப்பெரும் அரக்கன் இந்தியாவிற்குள் படையெடுத்து லட்சக்கணக்கான அப்பாவி இந்தியர்களை கொத்து கொத்தா படுகொலை பண்ணா. அந்த ஒரு கொடுமையும் இவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தான் அரங்கேறியது. அடுத்து என்ன நடந்தது, அடுத்து இவர்கள் இந்தியாவை எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணாங்க என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.